பெரிய காட்டுக்குள்ள ஒரு வீடு சூப்பராக கட்டிருக்காங்க. தனி வீடு. அந்த தனி வீட்டை தான் நம்ம காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ வந்து நான் மர செடியை காமிச்சு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த பதிவு நீங்கள் பார்க்கணும், அந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் தான் அந்த வீடியோ போட்டுருக்கோம். இப்போ நான் மர செடியை வந்து காமிச்சிட்டு அந்த வீடை வந்து புத்தம் புது வீடியோ, தனியாக வீடு இருக்குது, அழகான வீடு. அந்த வீடை பார்த்தா எனக்கே அந்த வீடியோ பிடிச்சி போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்போ வந்து அவங்க அந்த வீடியோ பிடிக்க வந்துருக்கு. அந்த தடி காட்டுக்குள்ளே ஒரு பில்டிங் வந்து புதுசாக உருவாக்கி நல்லா ரெண்டு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். அது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வீட்டை பார்த்தோன்னா அப்படி தான் நம்ம பதிவு கொடுக்குறோம். அந்த பதிவு நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அதனால தான் அந்த மேலே வந்து உங்கள் செடி கொடியை காமிச்சிட்ருக்கிறேன். அந்த செடி கொடியை காமிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு காமிக்கத்தான் போகிறேன். அந்த வீடை பார்த்தா அப்படின்னு காட்டுக்குள்ளே ஒரு அழகான வீடை பார்த்தோன்னா எனக்கே ஒரு அதிசயமான இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அவங்கள்ட்ட நான் கேட்டு உத்தரவு நம்ம வந்து என் வீடு, எங்கள் வீடு இல்லை, இதனால் அவங்க வீடு தான். அவங்க வீடு நம்ம வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கோம். அந்த வீட்டை பற்றி சரி போடுங்க, எங்கள் வீட்டை பற்றி காமிங்க அப்படின்னு லைவை காமிங்க அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு பதிவு கொடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து பதிவு போட போகிறேன். அந்த வீட்டையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த வீட்டை வந்து நான் வீட்டு பக்கத்தில் வந்திருக்கிறோம். அந்த வீட்டை பார்த்தா எனக்கே அதிசயமாக இருக்குது. அந்த வீட்டு அவ்வளோ பல அப்படி நடு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு, தனி வீடு, புத்தம்புது வீடு, அருமையான வீடு. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு அழகாக இருந்தது. சரி, மக்களுக்கு வந்து நம்ம இதை தெரியப்படுத்தணும். இந்த வீடை வந்து எப்படி பார்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த காட்டை வச்சு முதல்ல மரச்செடியெல்லாம் காமிச்சிட்டு இந்த நடுக்காடு எவ்வளோ பெரிய காடுன்னு பாருங்கள். பெரிய காட்டை பார்க்குறது, அதுக்கப்புறம் அந்த வீட்டை நம்ம காமிக்க போகிறோம். அந்த வீடை பார்த்தோன்னா எனக்கே ஒன்றும் கூட அப்படி பார்த்தா கால் வச்சால பல்லன்னு இருக்குது. அந்த வீடை பார்த்தோன்னே எனக்கே இந்த வீட்டை பார்க்க அச்சோ இவ்வளோ பெரிய அழகாக இருக்குது வீடு. இந்த நடுக்காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய வீடா, அருமையான வீடு இருக்குது, வீடு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நாங்கள் கேட்டேன் எத்தனை லட்சம் செலவாச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க மீன் ரொம்ப பெருசாக சொல்லலை, ஒரு 28 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் போர் தண்ணி எல்லாம் செழிப்பாக இருக்குது. அந்த காட்டில் தண்ணி குடித்தா அருமையாக இருந்தது. அதை பார்த்து நான் எல்லாம் அதையும் காமிப்பேன். கண்டிப்பாக காமிக்க தான் அந்த வீடியோ போட்டுக்கிறேன். இப்போ அந்த மர செடியெல்லாம் காமிச்சு இந்த நடுக்காட்டை காமிச்சிருக்கிறேன். நடுக்காட்டுக்குள்ளே ஒரு வீடு இப்போ அழகான வீடா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னா உங்களுக்கே நம்மளும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுமே, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும்னு தான் அந்த பதிவு போட்டுக்கிறோம். எல்லா மக்களும் வீடு கட்டுவாங்க, அதேமாதிரி வீடு கட்டுவாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்தோன்னா அந்த வீடை பார்த்தோன்னா நம்மளும் திருப்பி வீடை கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தான் அந்த வீடியோ வந்து நம்ம மக்களுக்காக நான் வந்து பதிவு கொடுத்துருக்கிறேன். அந்த வீட்டை பார்க்க தான் அந்த பதிவு கொடுத்துருக்கேன். இப்போ மரஞ்சொடி கறி காமிச்சிருக்கேன். இந்த காட்டை பற்றி ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கிறேன். நீங்கள் காட்டை தான் பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் போகாமல் இருக்காங்களே, மேலே உள்ள இதுதானே காமிச்சிருக்காங்க, காட்டை தானே மரச்சொடியை தானே காமிச்சிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் அந்த பதிவு தான் நம்ம வந்து அந்த வீட்டை வந்து காமிக்கணும், அருமையாக அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஆசையோடு நீங்கள் வாங்க, அந்த காய்ப்பு வாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் பதிவு கொடுக்குறோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்ன அவங்க ஆனால் பார்த்தா எவ்வளோ எனக்கே என்ன ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் அழகாக இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு 28 லட்சம் தானா அப்படி கேட்கும்போது ஆமாம் அப்படி அவங்க தான் சொன்னாங்க 28 லட்சம் தான் ஆச்சு அப்படின்னாங்க. போர் செலவு எல்லாம் தாரிச்சு பில்டிங் தான் செம்மையாக இருக்குது. அந்த வீடு வந்து எனக்கே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட அந்த பதிவு அதுக்காக தான் பதிவு கொடுத்து நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணும், நீங்களும் பார்த்து ஒரு சந்தோஷப்படணும். நீங்களும் என்ன நினைப்பீங்க, நம்மளும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், எல்லா மக்களும் ஒரு வீடு கிட்ட தனியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதுமாதிரி எனக்கு ஆசை இருக்குது, எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசை உண்டு. அந்த பதிவு தான் நம்ம இந்த வீடை பற்றி தான் நீங்கள் போடுவோம். அப்புறம் அந்த வீட்டை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். அந்த பதிவு நான் வந்து மீண்டும் நான் வந்து மேலே தான் காமிச்சிருக்கிறேன். அந்த மரத்தோடைய இந்த நடுக்காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய அழகான வீடான ஒரே தனி வீடு தான் நம்ம பதிவு கொடுக்குறோம். தனி வீடு வந்து பார்க்கும்போது எனக்கு அழகாக இருக்குது. நம்ம பக்கத்தில் ஆனால் கொஞ்சம் தள்ளி 3 கிலோமீட்டர் தாண்டினா தான் அந்த ஊருக்கெலாம் வருது. ஆனால் இது தனி காடு. ஆனால் போர் தண்ணி எல்லாம் தண்ணியை பார்த்தா அழகாக இருக்குது. தண்ணி நானே குடிச்சு பார்த்தேன். அந்த பதிவை நம்ம போட வைப்போம். அந்த வீட்டை உங்களுக்கு காமிக்க தான் அந்த வீடை நான் சுற்றி காமிச்சிருக்கேன். நீங்கள் நடுக்காட்டை வந்து காமிச்சிருக்கிறேன். அந்த மரச்சொடி இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான வீடாக நீங்கள் எதிர்பார்க்கணும். அந்த பதிவு தான் நான் வந்து பதிவு மீண்டும் சொல்கிறேன். அந்த வீட்டை பார்த்தா எனக்கு அழகாக இன்னும் பழையபடி சொல்கிறேன். அந்த வீட்டை பார்த்தா எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா, அப்படி நான் கால் வச்சாலும் அவ்வளோஹா நாங்களும் எல்லா மக்களும் அந்த மாதிரி ஒரு வீடு எடுக்கணும். எல்லா மக்களும் ஒரு ஆசை இருக்கும். அதுதான் அந்த வீட்டை வந்து நான் என்ன காமிக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்னென்ன வீட்டை காமிக்க முடியாங்களே, இன்னும் இதுதான் மர செடியை தானே காமிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கலாம். அந்த மக்களுக்கு அந்த அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக வீடியோ பார்ப்பீங்க. அந்த பதிவை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வாங்க வீடியோ நம்ம வந்து அந்த வீட்டை உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன். நடுக்காட்டுக்குள்ள அருமையான வீடு 28 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க. வீடு அருமையாக இருக்குது. 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அருமையாக இருக்குது வீடு. இன்னும் மேலே எடுக்கணும் அவங்க ஐடியா போட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா 28 லட்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடு அவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த பதிவு தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பதிவு பார்த்தோன்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியப்படுவீங்க. அந்த பதிவை நீங்கள் மீண்டும் நான் எது கொடுக்குறேன்னா அந்த வீட்டை உங்களுக்கு காமிக்கணும் அப்படி ஆர்வத்தோடு வாங்க. நம்ம அதை பார்க்கத்தான் போகிறோம். அந்த வீட்டை பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நான் அப்படின்னு பார்த்தேன். எனக்கே சந்தோஷமாக இருந்தது வீட்டை பார்த்தோன்னே. சரி அவங்ககிட்ட கேட்டு உங்கள் வீடு எத்தனை லட்சம் அவங்க பலபடி சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அந்த வந்து வீட்டை பார்த்தோன்னே எனக்கும் ஆர்வமாக இருந்தது. ஐயோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு எடுக்கணுமே அப்படின்னு நான் மக்கள் நினைச்சேன். சரி எல்லா மக்களும் ஒரு தனியாக ஒரு வீடு எடுக்கணும், எல்லா மக்களும் ஒரு 3 சென்ட்
இடத்த வாங்கி நம்மளும் ஒரு தனியாக இருக்கணும் ஒரு ஆசை, எல்லா மக்களும் ஒரு ஆசை இருக்கும். அந்த பதிவுக்காக தான் நம்ம இந்த பதிவு போடுறோம். இந்த வீட்டை பார்க்கணும், நம்மளும் இந்தமாதிரி ஒரு எல்லா மக்களும் ஒரு ஆசை இருக்குது, சின்ன ஆசை இருக்கும். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன குடிசையாக கட்ட மாட்டோமா அப்படி ஒரு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சது அந்த வீட்டை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு என்னோட பதிவு கொடுத்துக்கிறோம். அந்த பதிவை நீங்கள் பார்த்தோன்னு அந்த வீட்டை பார்த்தோன்னு இவ்வளோ அழகாக இருக்குதே, சரி இந்த நடுக்காட்டில் இவ்வளோ அழகான வீடா அப்படி நீங்கள் எதிர்பார்க்கணும். அந்த பதிவு தான் நாங்கள் போட்டுக்கிறோம். அந்த பதிவு நீங்கள் பார்த்தோன்னு ஒரு ஆச்சரியப்படுவீங்க. நானும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நடுக்காட்டை தான் காமிச்சிருக்கிறேன். நடுக்காட்டை காமிக்கும்போது நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த நடுக்காட்டை தனி ஒரு வீடு இருக்குது. அது 3 கிலோமீட்டர் தாண்டி தான் ஊரே வருது. நம்ம அந்த பதிவு கொடுத்துருக்குறோம். தனியாக தான் அந்த வீடு நம்ம வந்து தனியாக வீடு கட்டிருக்காங்க. செமையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக அந்த மேலே காமிச்சு வாங்க அப்படி வாங்க. வீட்டு முன்னாடி நடக்க போகிறேன். வீட்டு முன்னாடி காமிக்க தான் போகிறேன். அந்த காமிக்க தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறேன். அந்த வீட்டை பார்த்தேன் எனக்கு அப்படியே இந்த மரச்சொடி சுற்றி வர காட்டுக்குள்ளே தனி வீடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாங்க, அப்படியே வாங்க வீட்டை காமிக்கிறேன். வீட்டை நீங்கள் பார்க்கணும் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த எப்படி அந்த வீட்டை நான் காமிக்க போகிறேன். அப்போ தான் அந்த பதிவு கொடுத்துருக்கணும். அந்த வீட்டை பார்த்தோன்னா உங்களுக்கே அழகாக இருக்கும். அந்த பதிவு பார்த்தா அந்த வீடு இவ்வளோ பெரிய வீடா, 28 லட்சம் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கலாம். அந்த வீட்டை பார்த்து நான் உள்ளே வெளியே எல்லாம் ஃபுல்லாக காமிக்க தான் போகிறேன். அந்த வீட்டை பார்த்தோன்னா நீங்களே ஒரு ஆச்சரியப்படுவீங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னா இவ்வளோ அழகாக இருக்குது, பரவாயில்லையே, எல்லாம் நல்லா சம்முன்னு இருக்குது. ஆனால் அவங்க வந்து என்ன எவ்வளோ பண்ணிக்கணும், 3 சென்ட் இடத்துக்குள்ளே அருமையாக கட்டிக்கிறாங்க. அதை நான் பதிவு கொடுத்துருக்குறேன். 3 சென்ட் இடத்துக்குள்ளே அருமையாக தெளிவாக அந்த வந்து வீடை கட்டி நல்லா மேஸ்திரி, நல்லா சூப்பர் மேஸ்திரி அருமையாக அந்த வீட்டை எடுத்துக்கிறாங்க. அந்த வீட்டை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இன்னும் வீட்டை காமிக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். அந்த வீட்டை காமிக்க தான் நம்ம வந்துருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே உள்ளே போய் நம்ம வீட்டை பார்ப்போம். வாங்க. நம்ம மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. மக்கள் பார்க்கும்போது அவங்க நம்ம வந்து நேமரைக்கு காமிக்கணும். அந்த வீட்டை அந்த பார்த்தோன்னா எனக்கு பழையபடி வரும். அந்த வீட்டை பார்த்தோன்னா எனக்கே ஒரு அதிசயமாக இருக்குது. எனக்கே பார்க்கறோட ஆசையாக இருக்குது. அதை நம்ம மக்கள் நீங்கள் பார்த்துருக்கும் போது எனக்கும் நீங்களும் பார்க்கணும். அந்த வீடை வந்து தனி காட்டுக்குள்ளே அருமையான வீடை, இவ்வளோ பெரிய வீடா அப்படி பார்க்கணும். அந்த வீட்டை பார்த்தோன்னா நீங்கள் அதை பார்ப்பீங்க. சூப்பராக இருக்குது அந்த நான் இப்படி பார்த்ததில்ல, இந்த வீடை நான் இதுவரையும் பார்த்தது இல்லையே அப்படி தான் நான் வந்து உங்களை சொல்கிறேன். நம்ம அந்த வீடை எதுக்கு பண்ணுறேன்னா நம்ம மக்கள் பார்க்கட்டும். அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். நானும் பார்த்துட்டேன். நான் நல்ல கண்குளிர பார்த்துட்டேன். அது மக்களுக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம். இந்த வீட்டை எப்படி 28 லட்சம் அந்த 3 சென்ட் இடத்துல எல்லாம் ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. மொத்தமே 28 இடத்தோட எல்லாம் சேர்ந்து 28 லட்சம் தான் வருது தனி காட்டுக்குள்ளே. ஆனால் சூப்பராக வீடு அருமையாக இருக்குது. அந்த வீட்டை பார்த்தா எனக்கே படுத்து தூங்கலாம், இதிலே ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கலாம் ஒரு ஆசை இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களும் நம்ம ஒன்றும் தூங்க முடியாது. சரி, நம்ம வீட்டை பார்க்க தான் வந்திருக்கிறோம். அதை வந்து அந்த வீட்டை வந்து உங்களுக்கு காமிக்க தான் நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தவன் அந்த வீடை பார்த்தோன்னே அழகாக நம்மளும் இந்த மாதிரி வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்களும் ஒரு முடிவில் இருப்பீங்க எனக்கு தெரியும். அதனால தான் அந்த பதிவு கொடுத்துட்டு அந்த வீடை பாருங்கள். வாங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டேன். மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அந்த வீடை வந்து 28 லட்சம் வீட்டை பார்க்கணுன்னு மக்கள் இப்படி ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருக்காங்க. இந்த வீட்டை காமிக்கணும். இப்போ சுற்றி வர காட்டை தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். அந்த வீடை வந்து காமிக்க போகிறேன். வாருங்கள் அழைக்கிறோம். வாங்க மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்களா, மக்கள் நம்ம இந்த வீட்டை காமிக்க மாட்டாங்களா அப்படி எதிர்பார்ப்பீங்க. நான் அந்த வீட்டை காமிக்க தான் அந்த லாங் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த வீடை பாருங்கள். வாங்க அப்படியே வந்துருக்காங்க. அப்படியே வாங்க. அந்த வீட்டை கண்டிப்பாக நான் காமிச்சாகணும். முதல்ல வாங்க, அப்படியே போயிருக்கலாம். வாங்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக காட்டை காமிச்சிட்டேன். அந்த நடு காட்டுக்குள்ளே அருமையான வீடு, சூப்பர் வீடு, அருமையாக இருக்குது வீடு. அப்படி 28 லட்சம் தான் வீடு. 3 சென்ட் இடத்துக்குள்ளே அப்படியே எல்லாம் மொத்தமே அவ்வளோதான் ரேட் வருது. அருமையாக இருக்குது. ஃபுல்லாக காட்டெல்லாம் காமிச்சிட்டேன். நம்ம வந்து வாங்க அப்படியே வாங்க. உங்களுக்கு இடத்த காமிக்கணும்ல, நீங்கள் நம்ப மாட்டீங்க. வீட்டை காமிக்கணும். அப்படியே வாங்க, தொடர்ந்து வந்துட்டே இருங்க. நான் வந்து நடு காட்டுக்குள்ளே ஃபுல்லாக காமிச்சிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க அப்படியே உள்ளே நடந்து வந்து பார்த்துட்டே இருங்க. வீட்டை நம்ம பார்க்க தான் வந்துருக்கோம். வீடை காமிக்க போகிறேன். வாங்க அப்படியே வாங்க அப்படியே அவங்க காமிக்கிற பாருங்க. அப்படியே நம்ம எந்த வழியாக போகிறோம், எந்த வழியாக வர்றோம். அந்த வீட்டை வந்து 3 சென்ட் இடத்துக்குள்ளே 28 லட்சம் தான் வீடு. அருமையாக இருக்குது. 2 ஹாலு, 2 பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, அப்படி அருமையாக இருக்குது. நம்ம வீடை பார்த்துருக்கோம். நம்ம தொடர்ந்து நம்ம வீடை பார்த்துட்ருக்குறோம். பக்கத்தில் வந்தாச்சு. ஐயோ, அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சிட்டே. ஐயோ சார், இவ்வளோ சீக்கிரம் வீடியோ முடிஞ்சிட்டே. ஐயோ சாரி மக்களே, நான் வீடியோ அதுக்குள்ளே முடிஞ்சிட்டு ஏதோ நெட்டுள்ள டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, டவர் இல்லையே, சாரி மன்னித்துருங்க. அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அந்த வீட்டை ஃபுல்லாக காமிச்சு விடுறேன். நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி.